கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொடரும் பெரும் புராணமாக போய்க் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எண்ணிக்கையில் சற்றே குறைவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் முடிந்த நாள்லேருந்து தெரியும். 108 இடங்களை வென்றிருக்கிறார்கள். 107 நபர்கள். ஏன்னா விஜய் 2 இடத்துல நின்னு ஜெயிச்சாரு. அதுல ஒரு இடத்த அவர் ரிசைன் பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நின்னு ஜெயிக்க போறாங்க. அது தள்ளி வச்சு. அப்ப 233 தொகுதிகள். 107 தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் கணக்காக இருக்கும். அப்ப அவங்களுக்கு குறைந்தபட்சம் 10 பேர் ரஃப்பா தேவைப்படுது. 10, 11, 12 நீங்க கணக்க இப்படி அப்படியும் வச்சுக்கலாம். இந்த எண்ணிக்கை அவர்களுக்கு வரணும். 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 5 அவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்து வந்துருச்சு. மீதி இடங்கள் அவர்களுக்கு தேவை. அதுல உடனடியாக காங்கிரஸ் வந்தது. ஒரு நாள் கழித்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்தார்கள். அது ஒரு 4. ஸோ 9 கையில இருக்கு. ஒரு 2 பிளஸ் வந்துருச்சுன்னா கணக்கு முடிஞ்சு போயிருச்சு. ஸோ அந்த இடத்துல தான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவை கோரினார்கள். அது தவிரவும் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிடம் ஆதரவு கோரியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு பயங்கர டிராமா ஒண்ணுல அவங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். இப்ப நம்ம ஏஎம்எம்கேக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்கிறது அத்தனை பேருமே திமுகவுடன் கூட்டணியில் இருந்தவர்கள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் அதோடைய பேரு. அந்த கூட்டணியில இருப்பவர்கள தான் வரிசையா பிக் பண்ணிட்டு இருந்தாரு விஜய். அவங்களும் கிளம்பி வந்தாங்க. 3 கட்சி வந்துருச்சு. 5+2+2 9 பேர். விடுதலை சிறுத்தைகள் வந்திருந்தா 11 உடனடியா முடிஞ்சு போயிருக்கும். சரி முஸ்லீம் லீக் வந்திருந்தாலும் முடிஞ்சு போயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து வந்தா சந்தோஷம். ஆனா, இந்த 2 பேரும் அ நாங்க அதாவது ஒரு தெளிவுக்கு சொல்லல. முஸ்லீம் லீக் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. முதல்ல தெளிவு இப்ப இப்ப யாரு தெளிவுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா, நம்ம குழப்புறாங்க. தலைவர் ஸ்டாலின் சொன்னா நாங்க செய்றோம். ஸ்டாலின் இருப்பது திமுக. யூனியன் முஸ்லீம் லீக் என்பது வேறு கட்சி. ஆனா, அவர்களுடைய ஆதரவில் தான் எங்களுடைய 2 எம்.எல்.ஏக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஸ்டாலின் சொன்னா நாங்க செய்றோம். அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு கருத்தில் அவங்க இருக்காங்க. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அவர் 2, 3 தடவ போய் ஸ்டாலின சந்திச்சுட்டாரு. அவருக்கு சரியான ஒரு ஒரு பச்சை கொடி விழல போல இருக்கு. 1 என்னென்ன பத்திரிகைகள்ல பேசப்படுது அப்டின்னா, ஒரு பக்கம் அவருக்கு "போப்பா, போய் சேருப்பா, பரவால்லப்பா" என்று ஒரு அப்ரூவல் கிடைக்கல. அப்ரூவல் வேணுமா? அப்படிங்கிற கேள்வி கடைசியா வரும். 2வது சரி போறது தான் போறோம். இங்க விட்டுட்டு அங்க போறோம். நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த கம்யூனிஸ்ட்கள் 2 பேரும் ஒரு டிஸ்கஷனும் இல்ல. வெளியிலிருந்து நாங்க ஆதரவு தர்றோம். நிபந்தனையற்ற ஆதரவு. நாங்க ஒரு டிமாண்டையும் முன்வைக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்க டிமாண்ட் எல்லாம் பின்னாடி வரும். முன்னாடி டிமாண்ட் இல்லாம நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கட்டாயமாக ஒரு அக்ரீமெண்ட் ஒண்ணு வொர்க் அவுட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஆட்சியில் பங்குங்கிறது கட்டாயமாக அவர்களுக்கு இருக்கு. ஸோ ஏதோ 2 பேருக்கோ, 3 பேருக்கோ, 5 பேர்ல அமைச்சரவை கொடுக்கப்படும். அப்ப மற்றவர்களுக்கும் இப்ப கம்யூனிஸ்ட்கள் வேண்டான்னே சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சர் பதவி நிச்சயமா குடுக்கறதுக்கு த.வே.க தயாராக இருந்திருக்கும். ஆனால், அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 2 விஷயம் அங்க விடுதலை சிறுத்தைகளை அ த.வே.க.உடன் வருவதற்கு தடுக்கிறது. 1 ஸ்டாலின், திமுக. "நீ போயிருவியா? என்னுடைய சப்போர்ட்ல தானே நீ ஜெயிச்ச" என்ற ஒரு ஹோல்டு இருக்கலாம். நமக்கு தெரியாது. 2வது என்ன தருவ நீ? நீ தருவேங்கிறத தெளிவா சொல்லு. அல்லது அவங்க குடுக்குறேன்னு சொன்னத விட எனக்கு அதிகமா வேணும். டிஸ்கஷன் முடிந்ததற்கு பிறகு அடுத்த ஸ்டெப் அப்டின்ட்டு. முஸ்லீம் லீக் முழுக்க முழுக்க ஸ்டாலின் சொன்னா வரேன். இல்லாட்டி நான் வரமாட்டேன். அப்ப ஸ்டாலின் சொல்லுவாரா? நீ போய் பரவால்லப்பா நீ த.வே.க.வோட போய்க்கோ அப்படின்னு. அவங்க ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில எந்த இடத்துலயும் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற பெயரே இல்ல. நான் அவங்கள சப்போர்ட் பண்றேன் அப்படின்னும் சொல்லல. ஆனால் அ ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு என்ன உதவிகள் தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. இது எனக்கு புரியல அது என்னன்ட்டு. ஸோ இதுக்கு நடுவுல விஜய் டபார்ன்னு அதாவது வெளியிலேயே வராதவரு. எந்த சந்திப்பும், எந்த பத்திரிக்கையாளர்கள சந்திச்சது கிடையாது. அ ஒரு தொலைக்காட்சி ஆட்கள மட்டும் தன்னுடைய இடத்துக்கு கூப்ட்டு, ஃபோட்டோ மட்டும் எடுத்துங்க. என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, பேச சொல்லாதீங்க. பேசலாம், ஆனா ரெக்கார்ட் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் பண்ணி அ ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணாரு. அதுக்கப்புறமா சில பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு. அவ்வளோதான். அவரு இன்னைக்கு என்னடான்னா, தினம் "உட்றா வண்டிய அ ராஜ்பவன் என்னும் லோக் பவனுக்கு போயிடுவோம்" அப்படின்னு சொல்லி பேசாம சர்தார் பட்டேல் ரோட்லயே 200 மீட்டர் போனாருன்னா,
ஐடிசி அ கிராண்ட் சோலா இருக்கு. அதிலேயே ஒரு ஃப்ளோர வாடகைக்கு எடுத்துட்டு உட்காந்துரலாம் பேசாம. அப்படியே நடந்து வந்துட்டு போறதுக்கு. இல்லாட்டி பனையூர்லேருந்து வண்டிய கட்டிக்கிட்டு தெருவெல்லாம் மக்கள் வெள்ளத்தில வரணும். திடீர்னு போறாரு. என்கிட்ட வந்து பாருங்க, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு. நீ இதுக்கெல்லாம் நீங்க WhatsApp அனுப்பலாம். கட்சிகளுடைய ஆதரவை கோரி WhatsApp அனுப்பினார்கள். நேரில் பேசாமல், நேரில் வந்து பார்க்காமல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆனா, இந்த மாதிரி நீங்க வந்து பாருங்க, இப்ப வந்து கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸ் வந்துருச்சு. கம்யூனிஸ்ட் வந்துருச்சு. இப்ப நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். காங்கிரஸ் வந்துருச்சு. கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க. என்று திரும்ப திரும்ப ஏன் போகிறார் அப்படிங்கிறதே தெரியல. இது இது வந்து எக்ஸ்ட்ரா காம்ப்ளெக்ஸிட்டிய தான் இதில வந்து ஆட் பண்ணுது. 3 தடவ வந்துட்டு போயிட்டேன். எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. எஃபெக்டிவ்லி இப்பொழுதைக்கு வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெளிவாக ஒரு கடிதம் கொடுத்தால், எஸ் ஆட்சி உடனடியாக அழைப்பு விடுக்கப்படும். இல்ல விடுதலை சிறுத்தைகள் தெளிவான ஒரு கடிதம் கொடுத்தால் முடிஞ்சு போயிருச்சு. இல்ல 2 பேரும் சேர்ந்து குடுத்தாங்கன்னா, ஈவன் பெட்டர். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த ஆதரவு கடிதம் வந்ததாக தெரியல நமக்கு. போய் நேர்ல போனாரு. 3வது முறை நேத்திக்கு நேர்ல போனது சொல்றேன் நான். நேர்ல போனதுக்கு அவர வந்து பார்த்து பேசிட்டு கவர்னர் அனுப்பிச்சுட்டாரு. நாளையே பதவி பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு நடந்தது. அதாவது இன்றைக்கு. பட் பதவி பிரமாணம் என்று ஒன்றும் கிடையாது. அதோ நேரு உள் விளையாட்டு அரங்கத்தெல்லாம் ரெடி பண்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் வந்து இப்பொழுது இருக்கக்கூடியது. நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நான் பேசிட்டு இருக்கும்போது, ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்பொழுது, இன்னொரு பக்கம் வேற என்ன நடந்துட்டு இருக்கோ எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட். இந்த இந்த விஷயத்துல வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அ பேசுவதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. அத மட்டும் குயிக்கா பார்த்துருவோம். நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக வரும்பொழுது, பல செய்தி அ ஏஜென்சிஸ்லேருந்து, பல செய்தி தொலைக்காட்சிகள்ல இருந்தோ, அல்லது நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்தோ விதவிதமான செய்திகள் வரும். சிலது வந்து பிளான்டட் நியூஸா இருக்கலாம். பிளான்டட் நியூஸ்னா காச குடுத்து இத போடுப்பா அப்படின்னு நான் சொல்லல. இப்ப ஒரு கட்சியைச் சேர்ந்தவர் ஒரு தொலைக்காட்சி நிருபர கூப்ட்டு, அவர்ட்ட வந்து அந்த பத்திரிக்கையாளர்ட்ட ஏதோ 2 வார்த்த சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்ல இவங்களும் அவங்களும் பேசுறாங்க. தகஞ்சிரும் போல இருக்கு. அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அத கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கெல்லாம் இன்னைக்கு டைம் இல்ல. இன்றைய சோசியல் மீடியா உலகத்துல யார் யாரெல்லாமோ நியூஸ பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனாலிசிஸ்ங்கிறது பின்னாடி வச்சுக்கலாம். முதல்ல பிரேக் பண்ணிடுவோம். வெரிஃபிகேஷன் கூட 2வதா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த ரேஞ்சுல டன் 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 அப்படின்னு மியூசிக் போட்டு இவரும் அவரும் அப்படின்னு கொட்டை எழுத்துல போட்டு பாதி நியூஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, பாதி டிபேட் போயிட்டு இருந்தாலும் சரி, அப்படியே நிறுத்திட்டு, அப்படியே பட்டாக்குன்னு போட்டதபடி, சற்று முன் வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு போடுறதுல தான் எல்லா செய்தி சேனல்களும் முன்னிலையில இருக்கு. அப்ப அதுக்கு அந்த செய்தி வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த செய்தி சேனல வந்து திட்டுறோம். இப்படி போய் அபாண்டமா இதெல்லாம் பத்தி பேசுறீங்களே அப்படின்ட்டு. அப்படி ஒன்றுதான் திமுகவும், அதிமுகவும் ஆட்சி அமைக்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றன. முதல்ல அந்த செய்தி வந்தபொழுது, அது ஒரு ஷாக்கா இருந்தது. திமுகவோ, அதிமுகவோ தவேகாவுக்கு கூட ஆதரவு கொடுக்கும். ஆனால் பரஸ்பரம் தங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல. நான் மட்டும் இல்ல, பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கல. நான் அத பத்தி அப்படியே போகிற போக்குலயே தான் விட்டேன். நான் அத டிஸ்கஸ் பண்றதுக்கு கூட விரும்பல. ஏன்னா, அது ஏதோ சும்மா பரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொய்ச் செய்தி அப்படின்னு. அத உடனடியாகவே திமுகவும் மறுத்தது, அதிமுக மறுத்தது. அதிமுக அதை கடுமையாக திட்டவெல்லாம் செய்தது. இதை நாங்கள் கடுமையாக மறுக்கிறோம் அப்படின்னு. இப்படி கடுமையாக மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாமே, அதுலயுமே அது ஒரு அதுக்குள்ளேயே கூட ஒரு செய்தி பொதிந்திருக்கலாம். அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு கூட நம்ம அத எடுத்துக்கலாம். கேரளால கம்யூனிஸ்ட் லீடர் எம்.ஏ. பேபி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்ததுல, அவர் ரொம்பவே தெளிவாக இத சொல்லியிருக்கிறார். திமுகவிடமிருந்து எங்களை அழைத்தார்கள். அதுல வந்து நாங்க அதிமுக தலைமையிலான ஓர் அரசு அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தரலாம் என்று நினைக்கிறோம். அப்ப நாங்க மட்டும் ஆதரவு குடுத்தால் போதாது. எங்களுடைய கூட்டணி கட்சியினரும் ஆதரவு தர வேண்டும். அதுல காங்கிரஸ் ஏற்கனவே பிச்சுட்டு போயிருச்சு. அப்ப 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை இந்த 6 பேரும் அதற்கு ஆதரவு கொடுக்கணும். ப்ராபப்ளி முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டி இருக்கும்னு நெனைக்கிறேன். அல்லது அது பாரதிய ஜனதா உள்ள இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு அதுல. இப்ப பாரதிய ஜனதாவ எடுத்துட்டு முஸ்லீம் லீக்க உள்ள கொண்டு வந்து ஒரு சில என்ஜினியரிங் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கேள்வி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வைக்கப்பட்டபோது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை நாங்கள் உடனடியாக நிராகரித்தோம் அப்படிங்கிறாரு பேபி.
அவருடைய பாயிண்ட் வந்து அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறது. அப்ப அவங்க 2 பேரும் வந்து பாரதிய ஜனதா மதச்சார்புள்ள கட்சி. முஸ்லீம் லீக் கிடையாது. பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்த காரணத்தினால் அதிமுக மதச்சார்புள்ள கட்சி. அந்த கட்சிக்கு அதோடைய கவர்மெண்ட்ட ப்ராப் அப் பண்றதுக்கு நாங்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து உடனடியாகவே நாங்க வந்து தவேகாவை சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இதுதான் வந்து பேபி சொல்றதிலிருந்தும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தமிழ்நாட்டின் செயலர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம். அவங்க சொல்றதிலேருந்து நமக்கு தெரியுது. அவர் ரொம்ப தெளிவாக அவங்க 2 பேரும் சொல்றது என்னன்னா, ஆளுநர் ஆட்சியை தடுக்கவே. ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அதிமுக தலைமையிலான ஆட்சி அன்அக்செப்டபிள். சரி அதோட ஒர்ஸ் ஆளுநர் தலைமையிலான ஆட்சி. ஆளுநர் தலைமையிலான ஆட்சினா, இந்த இப்ப இருக்கிற பொறுப்பு ஆளுநர், அவர் மூலமாக பாரதிய ஜனதா தான் ஆட்சியை நடத்தும். அப்படிங்கிறதுனால, நாங்க வந்து தவிக விஜய்க்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு. அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்புல ஒருத்தங்க கேட்கறாங்க, "எங்க நீங்க வந்து திமுகவுடைய அனுமதிய பெற்றுட்டீங்களா?" அப்படின்ட்டு. கடுப்பாயிடுறாரு. 2 பேரும் வீரபாண்டியனும் சரி, சண்முகமும் சரி. சண்முகம் டக்குனு இத புடிச்சு, "நாங்க தனியான கட்சி. நாங்க எதுக்கு வந்து இன்னொருத்தருடைய அனுமதிய நாங்க வாங்கணும்?" அப்படின்ட்டு கடுப்படிச்சது முதல் முறையாக அப்பதான் நான் பார்த்தேன் நானு. இந்த கரண்ட் லெவல் இதுதாங்க. இந்த நிலையில வந்து இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 1, 2 இடிக்குது. அந்த 1, 2 எப்ப கிடைக்குதோ, அப்பதான் வந்து ஒரு ஃபைனல் குளோஷர் இதுக்கு வரப்போகுது. அப்படி இல்லாமலும் போகலாம். தோ அது நடக்காது அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அந்த பேரங்கள்லாம் படிந்த வரைக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகும். இத இத இன்னொரு பக்கம். இன்னும் ஒரே ஒரு டிராமாவ மட்டும் பேசி இந்த நியூஸ குளோஸ் பண்ணிருவோம். நேற்றைக்கு பார்த்ததுல ஒரு இன்னொரு டிராமா ஒரு ஓரமா ஓடிட்டு இருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் கவர்னர போய் பார்க்கிறதோட அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதுல, தங்களுக்கு யார் யாருடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து முஸ்லீம் லீகுடைய பெயர் போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலா அவங்கள்ட்ட கடிதம் வரல அந்த சமயத்துல. அதுக்கப்புறமா அமமுகவின் ஒரு உறுப்பினர் தங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ செய்திகளும் அத சொன்ன உடனே டிடிவி தினகரன் அந்த கட்சியுடைய பொதுச் செயலர். அவர் வந்து ஷாக் ஆயி, அந்த ஒரு உறுப்பினர் யாருன்னா, மன்னார்குடியில தொழில்துறை அமைச்சர் திமுகவின் டிஆர்பி ராஜாவ தோற்கடித்த காமராஜ் என்பவர். ஸோ காமராஜ அவர் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார் அப்படின்னு அவர் தான் பின்னாடி சொல்றாரு டிடிவி தினகரன். காமராஜ் வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல. அப்படின்ன உடனே அவர் வந்து உடனடியாக கவர்னர்ட்ட ஒரு புகார் குடுக்குறார். என்னுடைய கட்சியில் இருப்பவர்களை உடன் குதிரை பேரம் நடக்கிறது. அவர வந்து கைப்பற்றி, அவர கையெழுத்து போட சொல்லி, அத தங்களுடைய ஆதரவாக அவங்க காமிக்க முனையறாங்க. அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தகவல வந்து முதல்ல கவர்னர்ட்ட சொல்லிடுறாரு. கம்ப்ளைண்ட்டான்னே வச்சுக்கங்களேன். புகார் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் கழித்து காமராஜ் வந்து கான்டாக்ட்க்கு வர்றாரு. அது எப்படி அப்படிங்கிற பார்ட்டெல்லாம் விட்டுடுவோம். அது யூகமா போயிடும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில டிடிவி தினகரன் காமராஜ பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆளுநர சந்திக்க போறாங்க. அதுக்குள்ள அவங்க இன்னொரு கடிதம் தயார் பண்ணி, அதில கையெழுத்து போட்டு, எனக்கே தெரியாமல் நான் ஆதரவு கொடுப்பதாக ஒரு ஃபோர்ஜரி கடிதத்தை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கி இருக்கிறது. அப்படின்னு சொல்லி இவரையும் நேர்ல கூட்டிட்டு போயி, நான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக எந்த கடிதமும் கொடுக்கவில்லை. என்னுடைய ஆதரவு இது வந்து டிடிவி தினகரன் சொல்றது, தன்னுடைய ஆதரவு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு. காமராஜும் வந்து எங்களுடைய தலைவர் டிடிவி தினகரன் அண்ணா என்ன சொல்கிறாரோ அதுதான். இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு, அப்போ உடனே எல்லாரும் அப்புறம் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு. அதில ஏற்கனவே வந்து தீய சக்தி, தூய சக்தி அப்படின்லாம் விஜய் பேசியிருந்ததுனால, தன்னை தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளும் விஜய் பண்றதெல்லாம் தீமையான காரியம். ஃபோர்ஜரி அப்படின்னு அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நேற்று இரவே ஒரு வீடியோவ ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஒரு காருக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு காமராஜ் ஒரு கடிதத்தில கையெழுத்து போடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ப்ரூஃப் என்னன்னா, இது ஃபோர்ஜரி இல்ல அப்படின்னு. ஃபோர்ஜரி இல்லாம இருக்கலாம். பட் இந்த சப்போர்ட்க்கு கட்சி தலைவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அது வந்து ஒரு விதத்தில அந்த கட்சியின் உறுப்பினரை அபகரிப்பது போல தான். கட்சி தாவல் தடை சட்டம் இங்க வராது. ஏன்னா இருப்பது ஒரே ஒரு உறுப்பினர். பட் அவர் வந்து தெளிவாக என்னுடைய கட்சியின் தலைவருடைய சொல்லை மீறி, அவர் அதிமுக என்கிறார். நான் ஆனால் விஜய்க்கு தான் நான் வாக்களிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லலாம். அவர் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார். தவேக, டிடிவி தினகரன் 2 பேரும் சேர்ந்து காமராஜ் என்பவரை நெருக்கடிக்கு
உள்ளாக்குகிறார்கள். ஆசைக்கு உள்ளாக்கி, அதன் பிறகு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். விஜய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதெல்லாம் இந்த இடத்துல நடந்துக்கணும். தேர்தல் ஒன்று. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பல்வேறு சமரசங்கள் அப்படிங்கிறது 2வது. அதுல வந்து ஒண்ணும் தவறு கிடையாது. அதற்கென்று ஒரு தார்மீக வரையறையை உருவாக்கிக் கொண்டு செயல்பட்டால் போதும். அதுல சில தார்மீக வரையறைகள், அது எனக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. விஜய் வச்சிருக்காருன்னு தெரியுது. அவர் திமுகவிடமும், அதிமுகவிடமும் ஆதரவு கோரவில்லை. அத அவர் தெளிவாக முன் வச்சிருக்காரு. பாரதிய ஜனதாவிடம் பேசவில்லை. அவருடைய தார்மீக ஃப்ரேம்வொர்க்குள்ள அதுதான் வருது. திமுக அரசியல் எதிரி, பாரதிய ஜனதா கொள்கை எதிரி. இப்ப அவங்க 2 பேர்ட்டயும் அவர் வந்து ஆதரவு கோரவில்லை. அதிமுக பெரிய கட்சி என்றாலும் அதனிடம் ஆதரவு கோரவில்லை. அடுத்தது என்னன்னா, அமமுக தவிர்த்து, அதுதான் சர்க்கிள். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியிடமும் ஆதரவு கோரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ஆதரவு கோரவில்லை. இப்ப அமமுக நம்ம பார்த்துட்டோம். பாரதிய ஜனதா முன்னாடியே இல்ல அப்படின்னு ஆயிருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிட்ட போனா 4 சீட் இருக்கு. ஆனா, அவர் வந்து தன்னுடைய விருப்பத் தேர்வாக வைத்திருப்பது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை. ஏன்னா, அவங்க வந்து செக்குலர். அது ரொம்ப முக்கியம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லவா அது? அதுல திமுகவை தவிர மற்றவர்கள் எல்லாம் தீண்டத்தக்கவர்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் அனைவருமே தீண்டத்தகாதவர்கள். அமமுக ஒத்தையாளு, அவர விலக்கி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர்கள் வைத்திருந்தால் தவறு செய்திருக்கிறார். அந்த தவறை இப்பொழுது சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது. ஆனா, இத நான் ஒரு பெரிய விஷயமா, பார்த்துட்டீங்களா அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்வது வந்து தேவையற்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த சறுக்கல்கள் வந்து அவ்வப்போது நிகழலாம். ஸோ, அத வந்து இத கம்ப்ளீட்டா நம்ம அத வந்து டிராப் பண்ணிடுவோம். இப்பொழுதைக்கு. ஏன்னா, ஒரு ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரே ஒரு விஷயத்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒருவர நிராகரிப்பதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ கூடாது. இப்பொழுதைக்கு வந்து சில சறுக்கல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த சறுக்கல்கள் வராமல், இனியும் அந்த சறுக்கல்கள் வராமல், அவசரப்படாமல், நிதானமாக, நீங்க திரும்ப திரும்ப போயி ஆளுநரை பார்க்காமல், அத்தனை பேருடைய கடிதங்களும் வந்ததற்கு பிறகு, பொறுமையாக போய் பார்க்கலாம். ஒரு அவசரமும் கிடையாது. ஏனெனில் இன்றைய தேதியில் திமுக, அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பது நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவு தெளிவாயிருச்சு. ஒரே ஒரு பாசிபிலிட்டி, இப்ப என்ன கவர்னர் சொல்லியிருக்காரு, 10ஆம் தேதிக்குள் இது முடியலன்னா, ஆளுநர் ஆட்சி வந்துரும் அப்படின்னு. வந்துட்டு போட்டும். ஆளுநர் ஆட்சி வந்ததனாலேயே இந்த தேர்தல் கேன்சல்டு, இன்னொரு தேர்தல் என்று ஒன்றும் இல்ல. ஸோ, அது ஆளுநர் ஆட்சி வரட்டும். அது 10 நாள் கூட ஆகட்டும். நீங்க வந்து பொறுமையாக உட்கார்ந்து அனைவரும், அனைத்து கட்சி தலைவர்களும், உங்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் ஓர் அறையில் உட்கார்ந்து சந்தித்து, பேசி, உங்களுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணி, யார் யார் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி, எவ்வளவு அமைச்சர்கள், யாருக்கு எவ்வளவு அமைச்சர்கள்ங்கிறதும் போர்ட்ஃபோலியோ வரைக்கும் முடிவு பண்ணி, எல்லாரிடமும் ஒப்புதல் வாங்கிவிட்டு, அதுக்கப்புறமா நேரா போய் கவர்னர பார்த்து பண்ணுங்க. இது இது ஏன் தேவை அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரேசர் தின் மெஜாரிட்டி தான் இருக்கும். இதெல்லாம் நடந்தாலுமே. அப்ப இத நீங்க பண்ணலன்னா என்னன்னா, உங்களுக்கு நித்திய கண்டம் பூர்ணாயுசு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தினச்சரி குடைச்சல்கள் வந்துகிட்டே இருக்கும். குடைச்சல்கள் பல திசைகள்லேருந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ, அத அவாய்ட் பண்ணணும்னா, உங்களுடைய நண்பர்கள்ட்டேருந்து வந்துட்டு இருக்கும். அதனால விஜய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இந்த ஸ்டெப் எடுக்கலாம். நீங்கள் முதல்வராக ஒரு நாளாவது பதவியில் இருக்க வேண்டுமா? அல்லது சில வருடங்கள் நீடிக்க வேண்டுமா? குறைந்தபட்சம் ஓரிரு வருடங்களாவது இருக்க வேண்டுமா? அப்படிங்கிறது வந்து முக்கியமாயிருது. அதற்கு தகுந்தாற் போல நீங்க வந்து இந்த பார்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணலாம். அவசரம் வேண்டாம். சறுக்கல் வேண்டாம். அவ்வளோதான். அது ஒண்ணு தான் நம்ம வந்து குடுக்குற அன்சாலிசிட்டட் அட்வைஸ். இது அவர்கிட்ட போகுதா அப்படின்லாம் தெரியாது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.